அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். தினம்தோறும் நபிமார்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நாம் பேண வேண்டிய விஷயங்களாக அவர்கள் சொல்லி சென்ற பல்வேறு செய்திகளை தொடர்ந்து இந்த காணொளியிலே நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு அற்புதமான செய்தி, நம்மை யார் யாரெல்லாம் எந்தெந்த பாதையின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு அற்புதமான தகவல். முதலாவதாக, இப்லீஸ் என்பவன், ஷைத்தான் என்பவன் நம்முடைய தீனை விட்டு விடுமாறு நம்மை அழைத்து கொண்டிருக்கிறான். அதே போல் ரெண்டாவது, நஃப்ஸு, மனிதனுடைய மனம் அல்லாஹுக்கு மாறு செய்யுமாறு நம்மை அழைத்து கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக, மனோ இச்சை, அந்த மனோ இச்சை ஆசைகளை நிறைவேற்ற உன்னை அழைத்து கொண்டிருக்கிறது. எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதன் மூலமாக நம்முடைய ஆசைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நம்மை அழைத்து கொண்டிருக்கிறது. நான்காவதாக, உலகம் மறுமையை விட தன்னை தேர்ந்தெடுத்து கொள்ளும்படி நம்மை அழைக்கிறது. உலகமா மறுமையா என்கிற அந்த போட்டிக்கு மத்தியில் மறுமையை விட தன்னை தேர்ந்தெடுத்து கொள்ளும்படி நம்மை அது அழைத்து கொண்டிருக்கிறது. ஐந்தாவதாக, நம்முடைய உடல் உறுப்புகள் பாவங்கள் செய்வதின் பக்கம் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறது. ஆறாவதாக, அல்லாஹு தாலா சொர்க்கத்தின் பக்கமும் மன்னிப்பின் பக்கமும் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறான். ஆக இதில் நாம் எதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதையிலே நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இதில் எதை தேர்வு செய்வது என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். இதில் அல்லாஹ் மட்டும்தான் சொர்க்கத்தின் பக்கமும் பாவ மன்னிப்பின் பக்கமும் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறான். எனவே நாம் அதை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையிலே ஹிதாயத்து பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.